ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு விடுறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய 10 விஷயம் என்னன்னா, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? முடிச்சுடுறதுன்னா அப்படி கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுறப்போ என்ன பண்ணும்? க்ளோஷர் தேவையா இல்லையா? ஏண்டா ஊர் உலகமே வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க ஏன்டா இப்படி அவசரமா பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ்வை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும், இதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்தவங்க, வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, வெளில வரத்துக்கு போராடிட்டு இருக்கவங்க, இல்ல ஏன் வந்தோன்னே தெரியாதவங்க, இவங்களெல்லாம் பத்தி பேசுறதுக்கு யார் இருக்காங்க? நம்ம பேசுவோம். ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுறப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும், அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு லவ் எண்ட் ஆகுற ஃபேஸ்ல என்ன மாதிரி இமோஷன்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும், க்ளோஷர் தேவையா இல்லையா, நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போதா, இதுக்கப்புறமும் நம்ம லைஃப் அவ்வளோதானா, இந்த மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் வந்து இதில் பேச போகிறோம். ஒரே குழப்பமா இருக்குல்ல, புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியல எனக்கு. க்ளோஸர்னா என்ன, முடியறது தானே. எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரப்போ ஓகே இதோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தானே வெளியே வருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடியறப்போ ஒரு ப்ராப்பர் எண்டிங்க்கு வருது, லைக் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி. சில டைம் வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைப்போம், ஆனா வந்து ஒரு கமா போட்டு கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்போம். அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தா நம்ம தான் திருப்பி ஹர்ட் ஆகிக்கிட்டே இருப்போம், திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம அதே திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம், ஒரு எண்டுக்கே வராது. ஓகேவா, ஒரு மாதிரி ஒரு ஓப்பன் எண்ட்லயே வந்து ஹேங் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இப்போ ஜென்ரலா பிரேக்கப் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன சொல்றோன்றது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அந்த பிரேக்கப் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பா இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். நமக்குள்ளே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்டுட்டே இருப்போம். எதனால எப்படி நடந்தது, நம்மள ஏன் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம எடுத்த இந்த டிசிஷன் கரெக்டா, பிரேக்கப் பண்றதா இல்ல லவ் பண்றோம்னு போது நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டா அப்படி கேக்குறேன். அது தப்புன்னு தெரிஞ்சுதான் பிரேக்கப்கே வந்திருப்போம். பிரேக்கப் சொல்றப்ப கூட நம்ம வந்துட்டு நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்ட் தானா, நம்ம லைஃப்ல இதுக்கப்புறம் நல்லது ஏதாவது நடக்குமா, இந்த ஊர்ல இருக்கலாமா வேண்டாமா, இல்ல துபாய் பக்கமே போயிடலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேஸை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மைண்ட்ல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க உங்க லைஃப்ல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கீங்க, ஓகேவா. இங்க இருந்து வந்து நீங்க இதை விட கீழே போக முடியாது, இங்க இருந்து வந்து நீங்க மேலதான் பறக்க போறீங்க. நிறைய இன்னும் பெட்டர் திங்ஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து காத்திருக்கு. ஐயோ லக்னோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிட்டா அண்ணா, மெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியனா. இந்த டைம்ல உனக்கு இது தெரிஞ்சிருந்தா என்ன ரீல்ஸ் ஃபார்மட்ல சைடுல உட்கார்ந்து பேச வச்சிருப்பேன்டா. இவ்வளவு திறமை இருந்துச்சுடா. இங்க பார்க்காம இங்க பார்த்து பேசுறேன். இப்ப பேசு. நீ கட் பண்ணி ரீலா போட்டுவா. இங்க இருந்து வந்து நீங்க இதை விட கீழே போக முடியாது, இங்க இருந்து வந்து நீங்க மேலதான் பறக்க போறீங்க. அப்படி சொன்ன அதே மேட்டர் சொல்லி வாழ்க்கையில ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கீங்கன்னா அங்கேயே இருந்துருங்க. வாழ்க்கை பாடவே மாறாது. க்ளோஷர் வேணுமா வேணாமான்ற டாபிக் தான் நம்ம பேச போறோம், ஓகேவா. அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. நீ வாட்டுக்கு முடிச்சுடுறது பேசிட்டே இருக்க. க்ளோஷர்னா என்ன? டேய் க்ளோஷர்னா நான் சொல்லிடுவா, நான் வந்து உன்னோட பர்சனல் பத்தி பேச போறேன். எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்ல தான் முடியணும்னு கிடையாது. நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணி தான் நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்மளும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய டைம் தேவைப்படும். ஓகே, நிறைய ஹீல் ஆகணும், ஓகேவா. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போறப்போ இப்போ வந்து நம்ம எக்ஸ நினைச்சா நமக்கு என்ன இப்ப வந்து நம்ம எக்ஸ நினைச்சா இப்ப நம்ம சிரிச்சுட்டு தானே இருக்கோம், நம்ம வந்து ஃபீல் பண்ணல. லைஃப்ல வந்து ஒரு பாயிண்ட் வரும், அப்ப வந்து நம்ம அப்ப கஷ்டப்பட்டது எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அப்ப வந்துட்டு நம்ம அதை திரும்பி பார்த்தாலோ இல்ல வந்து அவங்கள பத்தி யோசிச்சாலோ நமக்கு அந்த எந்த இமோஷன்ஸும் இருக்காது. நம்ம அதுல இருந்து கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆகி நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் லைஃப்ல. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க ஒருவேளை அந்த ஃபேஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும், அப்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. அவங்களா ஆமா ஓகே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி உனக்கு ஞாபகம் இருக்கா, இப்போ வந்து சில சாங்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க கூட நம்ம கேட்ட சாங்ஸ் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச சாங், ஓகே ஏதாவது ரெண்டு பேரும் ஹெட்போன் போட்டு நிறைய பண்ணிருக்கோம்.
அந்த சாங் எல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து திருப்பி கேட்கவே முடியாது. நீயும் நிறைய சாங் சொல்லியிருக்க அப்படி, அதனால சொல்றேன். அப்ப என்ன உண்மை தான் இழுப்பேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு 2-3 சாங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் நான் ரொம்ப அட்டாச் ஆகல அந்த சாங்ஸுக்குலாம். பட் நான் கொஞ்ச நாள் அதை கேட்கறதுக்கு வந்து அந்த சாங்கை திருப்பி கேட்டா நமக்கு அவங்க மெமரிஸ் வரும். அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம கேட்காம அந்த மாதிரி விடுவோம். ஓகேவா? பட் நான் சொல்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த சாங் எல்லாம் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் உங்களுக்கு எந்த ஃபீலிங்குமே இருக்காது. அந்த பாயிண்ட் வந்து வந்துரும் லைஃப்ல கண்டிப்பா ஒரு நாள். இப்போ சில ரிலேஷன்ஷிப் வந்து மியூச்சுவலா வந்து ஓகே நம்ம வந்து ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துக்கலாம், நம்ம 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணோம், பட் செட் ஆகல, ஓகேவா, அதனால வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ்க்கு வர்றது ஆஃப்டர் ஒரு எண்டிங் ஸ்டேஜ்ல. நம்ம விசுவ படத்துல வரம்படி நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம், அப்படியே இருந்துடலாம். பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம். பண்டிகை 4 தேதியில ஒன்னா கூட கூடாது. இந்த பொண்ணு ரொம்ப நான் இந்த எபிசோட் ஃபுல்லா நான் ஜெனரலைஸ்டா பேசுறேன், ஆனா இவ வந்து ஃபுல்லா மனசுல ஏதோ வன்மம் வச்சிருக்கா. எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. இப்போடா தெரியுற நீங்க. இப்ப லவர் மூவில கூட அவங்க 2 பேரும் கடைசியில வந்துட்டு மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து பிரிஞ்சிருவாங்க. ஓகே அந்த பாயிண்ட்க்கு வந்துருவாங்க. லைக் அது வந்து ஒரு டிராமாட்டிக்கா ஒரு கான்வர்சேஷன்ல தான் அப்படி முடியணும்னு கிடையாதுன்றது நான் சொல்றேன். ஓகே ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் ஹிட் ஆனா போதும். 2 பேருக்கும் ஒரு ரியலைசேஷன் ஒரு பாயிண்ட்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போறது, அதுதான் வந்துட்டு மெயினா க்ளோஷர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் கான்வர்சேஷன், ஓகே, கடைசியா நிறைய இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய படத்துல எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க, லாஸ்டா ஒரு கப் காஃபி, ஒரு லாஸ்ட் கான்வர்சேஷன். ஸோ டிராமாட்டிக்கா விடாமுயற்சியில வந்து லாஸ்ட் ஒன் ட்ரிப் வி டிசர்வ் அப்படின்னு சொல்லி கூட்டு போனார்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி லாஸ்டா ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க மைண்டுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதை பேசி டெவலப் பண்ணி கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த லாஸ்ட் கான்வர்சேஷனை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணி அப்படியே அதை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ப்ரொலாங் பண்ணலாம் அப்படி சொல்லி நினைச்சு பண்ணுவாங்க. ஆனா அது அதுக்கப்புறமும் திருப்பி இந்த பாயிண்ட்க்கு வரும். இன்னொரு நாள் அதே காஃபி ஷாப்புக்கு போக வேண்டியது வரும். அது ஒரு மாசத்துக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து வரும். அதனால 4 காஃபி தாண்டி நிப்பாட்டுறத காஃபிலே நிப்பாட்டினா எல்லாருக்கும் நல்லது. ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, க்ளோஷர் வந்து 2 பேர்கிட்டயும் தான் இருக்கு. ஒரு டோர் இருக்கு அப்படின்னா அந்த சாவி வந்து 2 பேர்கிட்டயுமே தான் இருக்கு. அவங்க பூட்டாம விட்டாங்கன்னா நம்ம அதை பூட்டிட்டு போயிடலாம். எனக்கு இந்த நாள் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் நானு. ஒண்ணு இல்ல, நீ ஜென்ரலா செல்ஃபிக்கு இப்படிதான் நீ கொடுப்ப, ஓகேவா? அப்படியே வீடியோ பண்ணா போதும். அப்ப பண்ணு. காதல் மூடிட்டு போ. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் க்ளோஸருங்கிறது 2 பேர்கிட்ட இருக்கு, சாவி ஒட்டட்டுதான் இருக்கு. 2 பேர்கிட்ட இருக்கா சார்? அதான் என்ன இருக்கு டூப்ளிகேட் கேது. அது ஒரு கீ வந்து 2 பேர்கிட்டயும் இருக்க மாதிரி. ஒருவேளை அவங்க அதை க்ளோஸ் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா நம்மளே வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து க்ளோஷர் கிடைச்சிடாது அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாருமே வந்து அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஒன் சைடா இருப்பாங்க. இன்னொரு சைடையும் புரிஞ்சுட்டு அதை பண்றது வந்து எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா நடக்காது. அதே மாதிரி சில பேருக்கு க்ளோஷர் கொடுத்தாலும் புரியாது. நான் உனக்கு க்ளோஷர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் புரியாது. அவன் என்னை வேணாம்னு சொல்றான் மச்சான். அவன் ஏன் உன்னை வேணாம்னு சொல்றாரு போடா, ஏன்னா நீ வேணாம்டா அப்படின்னு புரியாது. சில பேருக்கு அது க்ளோஷர்னே தெரியாது. கடைசியா வந்து நம்ம எப்படியாவது அவங்க நமக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவங்க எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஒரு மெசேஜ் அனுப்புறோம், அந்த மெசேஜ்க்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னா அதுவே வந்து ஒரு க்ளோஷர் தான். நம்மளுக்கு மெசேஜ்க்கு திருப்பியும் ரிப்ளை வரலன்றதே வந்து ஒரு ரிப்ளை தான். நம்ம அந்த ப்ராப்பர் அந்த டிராமாட்டிக் க்ளோஷருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம அந்த ஹீலிங் பீரியடே வந்து ரொம்ப ப்ரொலாங் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தெரிஞ்சுக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அதுவா இருக்குமோ, இப்படி பண்ணிருந்தா இது கரெக்டா இருந்திருக்குமோ, ஒருவேளை அவங்கள பிடிச்சிருக்குமோ, ஒருவேளை இது பண்ணிருப்போமோ இப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டு டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த இடத்துல உனக்கு என்ன என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லு, நான் வந்து உனக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், உனக்காக மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா மொத்தமா தான் பிடிக்காம இருக்கும். என்ன பண்ண முடியும் அதுக்காக? அதே மாதிரி அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சில்லி ரீசன் கூட சொல்லலாம், ஓகேவா? அதை வந்து நம்ம பிலீவ் பண்ணிட்டு நம்மளே வந்து இன்ஃபீரியரா ஆயிப்போம்.
கரெக்ட். அந்த இதுல நீ இந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்குது எனக்கு பிடிக்கல, நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, நீ வந்து எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுறது எனக்கு பிடிக்கல. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம அதை பிலீவ் பண்ணிட்டு நம்ம வந்து மாத்திக்க தேவையில்ல. நமக்கு தெரியும் நம்ம பண்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பர்சன் வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சொல்றாங்கன்றதுக்காக நம்மளை அப்படியே முழுசா நம்ம மாத்திக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ரொம்ப லோ ஆயிடுவோம். ஓகே, ரொம்ப லோ ஆயிட்டு நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும், இதனாலதான் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க என்ன வேணாலும் ரீசன் சொல்லிட்டு போயிருக்கலாம், அவங்கள டைரக்டா ஹர்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். பேசிக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து செட் ஆகல, அதை மட்டும் அந்த அக்செப்டன்ஸ்க்கு மட்டும் வந்துட்டாலே நம்மளே நமக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது சீக்கிரமா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமா வந்து நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ அந்த பீரியட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நமக்குன்னு ஏதாவது ஒரு வெண்ட் அவுட் ஏதாவது பண்ணி, வெண்ட் அவுட்னா வந்து யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி புலம்புறது அந்த மாதிரி கிடையாது, அது கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவோம். ஏதாவது ஒரு புது ஹாபி ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் இப்ப இருக்க ஒரே ஹாபி ரீல்ஸ் பாக்குறது தானே. ரீல்ஸ் பார்த்தாதான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது, அதுல எல்லாம் லவ்ரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் வடக்குல ஒரு ரீல்ஸ் வர வரும், அது நம்மளால அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு சோசியல் மீடியா பக்கத்துல இருந்தே கொஞ்சம் விலகி இருக்கலாம். நம்ம அப்படியும் பண்ண மாட்டோம். நம்ம சோஷியல் மீடியால போய் அவங்கள ஸ்டாக் பண்றது, அவங்க போட்டோ எல்லாம் உட்காந்து நைட் எல்லாம் பாக்குறது, அவங்க டேக்டு போட்டோஸ் பாக்குறது, இப்போ வந்து அவங்க கமிட் ஆகி வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலையும் சேர்த்து பாக்குறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளால வந்து அதுல இருந்து மூவ் ஆன் ஆகியே வர முடியாது. ஸோ அதுவும் வந்து பண்ணக்கூடாது. அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸையும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இமோஷன்ஸை வந்து அது வந்து ஒரு டெம்பரரி பீரியட் ஆஃப் டைம்க்கு தான் அது இருக்க போகுது, அது பாஸ் ஆகி போயிடும் அப்படின்ற பிலீஃப் வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ல வந்து இருக்கணும். நீ சொல்ற நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்லயே இருக்கணும், அதுவே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. பட் அதை கோ த்ரூ பண்றப்போ எல்லாத்தையுமே எப்படி அந்த டைம்ல வந்து ஒரு ஈஸியா எடுத்துக்க முடியும்? எடுக்க முடியாது. ஓகே, இது பாஸ் ஆன் ஆயிடும், இன்னும் வந்து நம்ம இன்னொரு 2 இயர்ஸ் அடுத்து இதை பாக்குறப்போ நம்மளுக்கு இது வந்து ஓகேவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே அதை ஈஸியா எல்லாம் கிராஸ் பண்ணி போக முடியாது இல்ல. அதை யாராவது சொல்லணும்ல, அதுக்காக தான் இப்ப சொல்றோன்ற நானு. இப்ப நான் பாப்பாக்கு வந்து இமோஷன்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தேன், அது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். நம்ம வந்து ஒரு ட்ரீ மாதிரி, அண்ட் இந்த இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் வந்து அந்த ட்ரீல வந்து உட்கார்ற ஒரு பேர்ட் மாதிரி, இல்லை சடனா ஒரு காத்தடிக்கும், திடீர்னு இருட்டாயிடும், ஒரு நாள் நல்ல சன்ஷைன் இருக்கும், ஒரு நாள் நல்ல மழை பெய்யும், ஒரு நாளும் வந்து வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா அப்படியே நம்ம லைஃப் ஃபுல்லா மழை பெய்ய போறது கிடையாது, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அது முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மூவ் ஆன் ஆக தான் போறோம். ஸோ அந்த மாதிரி அந்த இமோஷன்ஸும் வந்து 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 போகும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம அந்த இமோஷன் பீக்ல இருக்கப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. திட்டி மெசேஜ் அனுப்புவோம், இல்லை ரொம்ப அழுது எல்லாமே நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றப்போ நம்ம அந்த இமோஷன் பீக்ல இருக்கப்பவே நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். அவங்க கிட்டே நம்மளோட ஆங்கரா இருக்கட்டும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்லை நம்ம அழுகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியணும், ஓகேவா, நான் எவ்வளவு சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, நீ கில்ட்டி ஆகு அப்படின்னு சொல்லி. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்களால கஷ்டப்பட்டு இருக்கேன், உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன், அது உங்களுக்கே தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, நீ திருப்பியும் போயிட்டு அங்கே வந்து தொங்கிட்டு இருக்க கூடாது இல்ல. அவங்களுக்கு அது எல்லாமே தெரியும், நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியது கிடையாது. அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து பாஸ் பண்ணணும்ன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு அது ரொம்ப அந்த இமோஷன் வந்து ரொம்ப பீக்ல இருக்கா, ஓகே அந்த டைமை மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணலாம், கொஞ்ச நேரத்துல வந்து அந்த இமோஷன் வந்து போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். அப்போ வந்துட்டு நமக்கு வந்து அந்த டைம்ல இருந்த அந்த ஆங்கர் வந்து இருக்காது. ஓகே, அதுல இருந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலே வந்து அது நம்மளுக்கும் பெட்டரா இருக்கும். அதுல பாஸ் ஆனா வாழ்க்கையில பாஸ் ஆயிடலாம். பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகேவா, பிரேக்கப் ஆகி பிரிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன், லாஸ்டா ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன், லாஸ்டா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துடுறேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. அது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அப்படி ஏதாவது உங்களுக்கு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லெட்டர்ல எழுதிட்டு நீங்க அதை கொடுக்காதீங்க, அதை நீங்களே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை வந்து அதை கிழிச்சு போட்டுருங்க. என்னெல்லாம் எழுதணும் திட்டணும் எல்லாமே தோணுதோ எல்லாமே எழுதிட்டு அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க, இல்லை எரிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் வேணாம், அதெல்லாம் பத்திரமா வச்சுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலயே ஜோக்கா அந்த ஜோக்கா தான் இருக்கும், செம்ம காமெடியா இருக்கும். அப்படி அவங்களுக்கு எழுதுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கே கூட நீங்க வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கலாம். ஏன்னா அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப லோவான ஒரு பாயிண்ட்ல வந்து இருப்பீங்கல்ல, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு
நீங்க ஒரு 4 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அதுல இருந்து கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆகி வெளில வந்து ஹீல் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்து படிக்கிறப்போ நம்ம இப்படி எல்லாம் ஒருத்தங்களை லவ் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளே நினைச்சு நம்ம அப்படி இல்ல, ஏய் இவனை பாரு லூசு பாடா இவன், யாருடா இவன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டலாவே வந்து இரேஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஆனா நமக்கு வந்து மனசு வராது. அவங்க கொடுத்த கிஃப்ட், அவங்க கூட எடுத்த பிக்சர்ஸ், இல்ல நமக்கு நிறைய ஃபேஸ்புக் மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரி வேற 3 years ago 4 years ago அப்படின்னு சொல்லிட்டு அது வேற காட்டி காட்டி வெறுப்பேத்தும். பண்ணலையா அப்படின்னும் அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் இரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து டிட்டாச் ஆகி வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்கள நீங்க பார்க்கவே இல்லை, அவங்கள பத்தின எந்த விஷயமும் உங்க கண்ணிலே படல அப்படின்னா சீக்கிரமா வந்து அவங்க நம்ம மைண்ட்ல இருந்து போயிடுவாங்க. பட் சில பேர் வந்து நம்ம திருப்பி மீட் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருப்பாங்க, இல்ல நம்ம ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அவங்க கூட நம்ம மியூச்சுவலா பிரேக்கப் ஆகி ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துட்டா கூட நம்ம அவங்கள திருப்பி மீட் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்மவே வந்து ப்ரொஃபஷனலா வந்து அது ஒரு ஒர்க்கோட வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரி வந்து நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நம்ம கான்டாக்ட் கம்ப்ளீட்டா கட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா அந்த பர்சனை வந்து ஃபர்கிவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபர்கிவிங் பர்சனா இருந்தா வந்து பெட்டர். ஓகே, ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க க்ரோ ஆகுறத பார்த்தாலோ இல்ல அவங்க வந்து வேற ஒரு பார்ட்னர் கூட இருக்கிறத பார்த்தாலோ இந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்பேஸ்ல இருந்தோம் அப்படின்னா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஸ்பேஸ்ல இருக்கோம்னா பிற்காலத்துல ஏன்னா எல்லாமே நம்மளும் க்ரோ ஆகுறோம், அவங்களும் க்ரோ ஆவாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வர்றப்போ நம்மளும் அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்து நம்மளால வந்துட முடியும். எப்படியோ நம்ம லைஃப் அவங்க கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருந்துட்டுமே. நம்ம ஜென்ரலா எவ்வளவோ பேர் இது பண்ணுவோம், ஓகே அவங்க நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்து வீட்லயும் இவங்க நல்லா இருக்கணும், நிறைய பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிப்போம். ஓகே, நம்மளுக்கு பிடிச்சவங்க ரொம்ப வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணவங்க, ஸோ இப்போ அவங்க நம்ம லைஃப்ல இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு இல்லாம நல்லா இருக்கட்டும், ஓகே இங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் ஹாப்பியா இருக்கட்டும். இப்போ அவங்க ஹாப்பியா இருக்கிறதுனால நம்மளோட ஹாப்பினஸ் எதுவும் கெட்டு போகிறது கிடையாது இல்லையா? நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வேற ஒரு ஹாப்பினஸ் தானே நம்ம அதை நோக்கி போயிடுறோம் இல்லையா? ஸோ அப்போ அவங்களும் ஹாப்பியா இருக்கட்டுமே. அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ்க்கு நம்மளே வந்துக்கிட்டோம்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். சில அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்னால நம்மளோட லவ்டு ஒன் வந்து நம்ம லூஸ் பண்றோம், அவங்க இல்லை இப்போ இந்த வேர்ல்டுலே இல்லை அப்படின்னா கூட அதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆகுறதும் அதுவுமே வந்து ஒரு க்ளோஷர் தான். ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ்க்கு வர்றதுக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா, நம்ம சொன்ன மற்ற சிச்சுவேஷன்லாம் விட இது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். பட் அவங்களுக்கும் வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் சொல்லுவோம்ல. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் நம்ம அவங்கள யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் எனக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்ற ஃபீலிங் தான் இருக்கும். ஓகேவா, அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்துடுவோம் கொஞ்சம் வருஷத்துல. அந்த பர்சன் உங்கள் லைஃப்ல இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்ட் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாரணமாயிரம் படத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மேக்னா இல்லைன்னு ஆயிடும் ஒரு பாயிண்ட்ல. அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த டேர்ம்ஸ்க்கு வர முடியாது, அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு அது எல்லாமே அதில் காட்டியிருப்பாங்க. பட் அந்த எனர்ஜியை வந்து செல்ஃப் கேர்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த டைமை ஓகே அப்படி வந்து இது பண்ணா அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ல ஆகாது. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல அந்த பார்ட்டி பண்றது குடிக்கிறது அதெல்லாம் தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ல போகும். அவரே அதுல ட்ரக்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. ஓகே, அது எல்லாமே வந்து ஒரு எதுவுமே ஒரு சொல்யூஷன் இல்ல, அதுக்கான க்ளோஷர் இல்லங்கிறது அவருக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ல தான் இல்ல நான் வேற ஒரு இடத்துல என்னோட மைண்டை நான் போட்டாகணும், இது பிடிக்குது நான் அங்க அதுல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃபோட பர்பஸே வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டா மாறிடும். அதுக்கு முன்னாடி வந்து ஆர்மி போகணும் இது அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இருக்காது. பட் இந்த விஷயங்கள் பண்றப்போ அப்ப இது எனக்கு பிடிச்சிருக்கு
அப்ப நான் இதுல ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் டைரக்ஷனே மாறும் இல்லையா? அங்க போய் So, ஒரு அந்த மாதிரி- பையனை சேவ் பண்றது, சோ அவங்களோட லைஃபோட பர்பஸே கொஞ்சம் ரீடிஃபைன் ஆகி அதுவும் ஒரு பர்பஸ் தானே. Correct. சோ அப்படி வந்து கிடைக்குது. அண்ட் இவென்ச்சுவலி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவருக்கே வந்து பிரியா வந்து திருப்பியும் அவரை வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து கடைசியில செட் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் இந்த டாபிக். ஸோ அதனால நம்மளே அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளே ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்துக்கணும். பாக்குறவங்க எல்லாத்துக்குமே பேசுவாங்க, இவங்க நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, உங்களுக்கு என்னடா தெரியும், எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி நீங்க கேட்கலாம், பச்சை பச்சையா கூட கேட்கலாம். ஆனா இது எல்லாத்தையுமே நாங்களுமே கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஏகப்பட்ட பாஸ்ட்டுகள் இருந்திருக்கு, பாஸ்ட்டுக்குள்ள பல பல கதைகள் நடந்திருக்கு, பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி பட் இப்போ வந்து பின்னாடி நம்ம திரும்பி பார்க்குறப்போ வந்து ஓகே அதெல்லாம் வந்து ஓகே நம்ம கடந்து வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது நடக்கிறப்போ வந்து எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து ஐயோ ரொம்ப கஷ்டம், இதை தாண்டி வர்றது கஷ்டம், இதை கிராஸ் பண்ணி போகிறது கஷ்டம், இப்போ நம்மளால அவங்களுக்கும் கஷ்டம், இது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிட்டே தான் இருந்திருப்போம். பட் ஒரு 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 5 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு லைஃப்ல இருக்கிறப்போ நம்ம யோசிச்சு பயந்த அளவுக்குலாம் அது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால இப்போ நீங்க இந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கீங்க, நீங்க இந்த ஒரு டைம்ல இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு எதுனாவது ஓகேவா இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஓகே அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா அதை பண்ண ட்ரை பண்ணுங்க. மேபி அதில் உங்களுக்கு ஏதாவது வந்து வேற ஒரு டைரக்ஷன் கிடைக்கலாம், அது வேற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு நகர்த்தலாம். அப்படி மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களும் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஃபேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்தோன்னே எங்களுக்கு பிரேக்கப் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு யாருமே சொல்லிடாதீங்க. நாங்கள் இந்த வீடியோ பண்ணுற நோக்கம் அது கிடையவே கிடையாது. இல்லை இது நல்லா தான் இருக்கும் போல, 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னா இப்போ பிரேக் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஆமா ஆமா அப்படி கிடையாது, ஓகேவா? அண்ட் முக்கியமா இது வந்து உங்களோட எக்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஒரு இது இருக்கு. அப்படி கேட்க கூடாது. இதுல வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல நானும் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த டைம்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம அடுத்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டேயா கூட அதை நம்ம மாத்திக்கலாம். ஸோ வேலண்டைன்ஸ் டே வந்து மட்டும் கிடையாது. மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய் டனக்கு டனக்கு ஆத்துக்க டனக்கு டனக்கு குமுக்கு டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு